என் கணவர் மரணத்துக்கு ஒரு நியாயம் வேணும். எங்களுக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லை. எனக்கு கோடி கணக்கில் சொத்து இருக்குது ஊரில். நான் அதை வித்தன கோடி கணக்கில் என் வீட்டுக்காரர்கள் கொடுத்துட்டு போயிடுவேன். நான் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறேன்னு என் சொத்தை விற்று நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்குது? என் சொத்தை ஃபுல்லாக விற்ற என் தலைமுறை உட்காந்து சாப்பிடும் அந்தளவுக்கு எனக்கு இருக்குது. நான் யார்கிட்டயும் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கணவருக்கு அந்த நிலைமை கிடையாது. என் பொங்கலுக்கு கரும்பு கொடுத்தாரு. பொங்கல் செலிப்ரேஷன் 5 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணி வச்சிருக்காரு. பணம் இல்லாமலேயே செலவு பண்ணி வச்சிருக்காரு. என்னுடைய கணவர் மரணத்துக்கு நியாயம் வேணும். என்னுடைய கணவர் மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. கொலை முயற்சி, முழுக்க முழுக்க கொலை முயற்சி. என் வீட்டுக்காரர் தூக்குமாட்டி சாவறது கிடையாது. அவர் கோழை கிடையாது. திரும்ப போயிட்டு திரும்ப கையில் ஏதோ ஒன்று பெருசாக எடுத்துகிட்டு வருது. அருவாள் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக திரும்பவும் மாடிக்கு போகுது. மாடி திரும்ப 18 நிமிஷம் 20 நிமிஷம் அங்கேயே இருக்குது. அதுக்கப்புறமா அவருக்கு ஒருத்தர் அப்புன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஃபோன் போடுது. அவருக்கு ஃபோன் போட்டு அவரும் எங்களுக்கு ஃபோன் போடாமல் நேராக ஓடி வர்றாரு. நேராக ஓடி எங்கள் அண்ணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இங்கேருந்து ஓடுறேன். ஓடி போனால் எங்கள் அண்ணன் தரையில் கிடக்குது. அப்படியே கிடக்குது. போட்டு அமுக்கிறேன். ஒன்றுமே இல்லை. அவள் என்கிட்ட என்ன சொன்னா, அவள் தப்பா அவள் மாற்றி சொல்கிறான். நான் நம்பினேன். அந்த பொண்ணு மாற்றி சொல்கிறா. அவள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே போய். அவள் எதுவுமே உண்மையாக சொல்ல. என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மாற்றி கொடுத்துருக்க. நான் எப்படி நம்ப முடியும்? எங்கள் அண்ணனை தூக்கி தொங்க வைக்கலாம் முடியவே முடியாது. அதான் அது ஒருத்தி. நான் என்ன சொல்கிறேன், அவங்க வீடு 10 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. என் வீடு 1 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. எனக்கு உடனே ஃபோன் பண்ணியிருந்தா நான் உடனே காப்பாற்றிருக்க போகிறேன். அவன் ஏன் உடைச்சேன் வெட்டினேன்? எப்படி ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய அறுத்து கீழே தொங்க விடுங்க சொல்லுங்கள்.